இன்று 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் நாள். இன்று காலை 11:51 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று காலை 6:05 வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:05 வரை மரண யோகமும், காலை 6:30 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இன்று உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாள். குறிப்பாக ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கடல் சார்ந்த உணவு வியாபாரம் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும், சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த நெருக்கடிகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்களும் அமையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வீட்டிலே சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. பழைய வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு சகோதரர்களின் ஆதரவு, அரவணைப்பு கிடைக்கும் நாள். இன்று ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள் மற்றும் நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். சொந்த பந்தங்களுடன் மீண்டும் நல்ல உறவு ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காவல்துறை, இராணுவத்தினருக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும். சிறுடை பணியாளர்களுக்கும் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்கள், நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது.
பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. கடகராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. பெரியவர்கள் முதியவர்கள் பிளட் ப்ரெஷர் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது அறவே நல்லது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. சலூன் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக பெரியவர்கள் முதியவர்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சகோதரர்களுடன் இணக்கமாக செல்வீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள், தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பயணங்கள் நன்மையை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கன்னி ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நாள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சந்தோஷகரமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. துலா ராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனை கிடைக்கும் நாள். மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அற்புதமான நாள். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள் அல்லது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக, நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு திடீர் யோகங்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனைகளில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்பு உள்ள நாள்.
ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். டிரைவர்களாக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டுக்கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுவதற்கு தடைகளை எதிர்கொள்பவர்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், குறிப்பாக நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும், நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை செல்வங்களுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பவர்கள் மற்றும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பயணங்கள் நன்மையை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் பொறுமையாக இருக்க வேண்டும், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதர சகோதரிகளால் விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதாவது பங்குதாரர்களாலும் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கும்பராசி அன்பர்களே, பண வரவு உள்ள நாள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் வருகின்ற நாளாக, வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். வாகனங்களால் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் சில நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீன ராசி அன்பர்களே, நம்பிக்கை தரக்கூடிய நாள், எல்லாம் நன்மைக்கு என்று இருக்கக்கூடிய நாள். இன்று பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். தாய்வழி உறவுகளாலும் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதே போல
ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீடு இடம் நிலம் மனை வாங்குபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களை தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல வாராகி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.